தண்ணி எங்கேயும் கிடையாது. எல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடு நடந்தது. நான் தான் சொன்னேன், நம்புங்க சார். தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். பருவமழைக்கு முன்னாடியே தென்மேற்கு இப்ப நமக்கு சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. டெல்லி மழை அதிகமா இருக்குங்கறத போர்காஸ்ட்ல சொல்லிருக்காங்க. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. எப்படியா நீ வேலை செய்யறேன்னு சொன்னா மட்டும் எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. சத்தியமா சொல்றேன். The next day. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. என் குடும்பத்தை நீ பாத்துக்கடா. ஏமாப்ல மாமாவை வெட்டிய மருமகன் நியூஸ்ல வரண்டான். காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. நான் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால். உதயநிதியை 19ஆம் தேதிக்கு பிறகுதான் துணை முதலமைச்சர் என சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறார். தென்னையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஏன்டா பிள்ளைங்க அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ. சரி. 19ஆம் தேதி வருவாரு. அதுக்கு மேல முன்னாடி சொல்லக்கூடாது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் 19ஆம் தேதி வருவாரு. அதுக்கு மேல முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால முதலாளியா இவரு தாங்க முதலாளி. இவனா அட பண்ணாடா. அந்த தலைவர் கொண்டு வந்து திமுக தொண்டர் சைதை சாதிக்கு மாதிரி இன்னும் நிறைய ஊர்ல எங்கெங்கயோ கத்திக்கிட்டு கேச வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? உதயநிதி எத்தனை முறை சிறைப்படுத்தப்பட்டார்? அது 420 மாதிரி இருக்கான். குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ இன்டர்வியூ பாத்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சிறைக்கு போனார். எந்த பிரச்சனைக்காக வந்து மக்களுக்காக 3 மாச குழந்தையில ஜெயிலுக்கு போயிருக்காரு. 3 மாச குழந்தையில ஜெயிலுக்கு போயிருக்காரு. என்ன குழந்தைய அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. பாருங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். என்ன உதயநிதி ஸ்டாலின் 3 மாச குழந்தையா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு. சபா டேய் இவங்க கூட பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்கடா. உதயநிதி ஸ்டாலின் 3 வயசு குழந்தையா எப்ப ஜெயிலுக்கு போனாரு? அப்பா எமர்ஜென்சில ஜெயில இருக்கிற பொழுது சரி இவர் பிறக்கிறார். ஓகே. 3 மாசமா அவங்க அம்மா கர்ப்பமா இருக்க சொல்ல அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்றைய முதலமைச்சர் தலைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. அதுக்கு என்னங்கிற இப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு உதயண்ணன் பிறக்கிறாரு. பிறக்கிற போது அந்த குழந்தையை கொண்டு போய் தந்தையார் இடத்துல காண்பித்தது என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். மிகப்பெரிய கொடுமையான சூழ்நிலை அந்த வீடு அந்த குடும்பம் சந்திக்குது. அப்போ இவர் பிறக்கிறாரு. அந்த பிறந்த குழந்தையை மத்திய சிறைச்சாலை கொண்டு போறாங்க. ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா என்னன்னு தெரியலையே. ஜெயிலே பார்க்காதவன் பாதி பேர் பேசிட்டு இருக்கான் தெரியுமா என்ன தியாகம் பண்ணாருன்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கு உருவாகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஒரு இயற்கை தான். குழந்தையா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அது தமிழ்நாட்டு என்ன சார் 3 வயசு குழந்தையில தூக்கிட்டு போய் உள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்னு உடனே அடுத்த காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அவருக்கு மினிஸ்டர் கொடுத்தாங்க. இந்தியால எந்த தலைவருக்காவது அந்த வரலாறு இருக்கு? ஆமா அவங்க அப்பா ஜெயில இருக்கிற போது பையன் கைக்கு வந்து உள்ள போச்சுன்னு ஒருத்தரை காட்டுங்களேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான சன்மானம் அதற்கான வெகுமதி இன்னைக்கு மினிஸ்டர். ஆமா மினிஸ்டர். அது ஒண்ணே அடுத்து சிஎம். அப்ப ஒண்ணே அடுத்து சிஎம் சொன்ன பத்தியா? அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சத. தலைவர் கலைஞர் அவர்களை நாம் முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கிறோம். கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சு கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அறிஞர் என்கிற பட்டத்தை தாண்டி முத்தமிழ் பேரறிஞர் என்னும் ஒரு பட்டத்தை வைரமுத்து அவர்கள் ஏற்க வாய்ப்பு இல்லை. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். உனக்கு என்னடா தெரியும்? நீ பாவம் சின்ன பையன். ஆமா என்ன எதுக்கு எடுத்தாலும் கவிஞர் முத்தமிழ் அறிஞர் தான். கவிஞர் வைரமுத்து தான் முத்தமிழ் பேரறிஞர் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காதே என்பதுதான் என் கவலை. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. சாப்பிட்டு வரீங்க. போங்க மாமா போங்க.
ஒரு கோட்டுக்கு என்ன விட்ட போடுது பாரு. இது ஒரு மாமே, இவனுக்கு நான் ஒரு மருமே. தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் என்றார், இன்னொருவரை முத்தமிழ் பேரறிஞர் என்று ஒப்ப என் மனம் இசையவில்லை. நான் தடுக்க முடியுமா? வைரமுத்து அவர்கள் அதனை மறுத்து விடுவதுதான் அவருக்கும் பெருமை, கலைஞருக்கும் அவர் காட்டுகிற மரியாதையாக அமையும். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ். மறுத்து விடுவதுதான் அவர் போய் பண்ற நாங்க தான் கிடைச்சோமா. ஒரு திரைப்பட பாடகி அவர் மீது அந்த புகார்களை வைத்த போதும் வைரமுத்துவுக்காக நான் பேசியிருக்கிறேன். எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? எனக்கு கெட்ட பெயர் கூட வந்திருக்கிறது. அதை வைரமுத்து அவர்களும் அறிவார். இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது, அழுகணும், வெக்கப்படணும். எனக்கு வெக்கம் வரலையே. வரலையா? வராது. எனவே அவர் மீது எந்த பொறாமையின் அடிப்படையிலும் கோபத்தின் அடிப்படையிலும் நான் சொல்லவில்லை. பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்களை தாண்டி இன்னொரு பெயரை ஒரு நாளும் கலைஞர் வைரமுத்து அவர்கள் ஏற்க மாட்டார்கள். போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. எனவே வைரமுத்து அவர்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன், மறுத்து விடுங்கள். என்ன பண்றேன்னா இதுக்கு மேலையும் நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லூசு இல்ல. முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா? கோழி வளர்க்கறது கொஞ்சம் இருக்குல்ல, ஆடு வளர்க்கறது அளவு பாக்குறதுக்கு ரெண்டையும் அறுக்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கும் 30 பேர்களுக்கு வழங்கியிருக்கிறது. நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். இந்த 30 பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால், தமிழச்சாரியே நீ அடையாளம் கண்டு கொள். உனக்கு பொறாம உனக்கு மாப்பிள அதெல்லாம் இல்ல மாப்பிள, அதெல்லாம் ஏதாவது வேற ஏதாவது ட்ரிக் வச்சு. தமிழச்சாரியே நீ புரிந்து கொள். வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படைதிரட்டுகிறது. இது ஏன்? என்ன வன்மம்? வைரமுத்து கருப்பன், இவருக்கும் கல்விக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும்